ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசியலே வந்து மாற்றுற மாதிரி விஷயங்களை தான் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான விஜய் வந்து செஞ்சிட்ருக்காரு. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போயிட்டுருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்த மாதிரி சூழலில் வந்து ஒன் இந்தியா தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சர்வே ஒன்று வந்து எடுத்திருக்காங்க. அதில் விஜய் அரசியலுக்கு வந்தார்னா யாருக்கு நல்லது, யாருக்கு வந்து சாதகமாக இருக்கும், யாருக்கு வந்து பாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. 15,000 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போதைக்கு விஜய் பார்த்திங்க அப்படின்னா உறுப்பினர் சேர்க்கை விஷயமாக வந்து தொடர்ந்து வந்து செயலாற்றி வந்துட்டுருக்காரு. முழு நேர அரசியல்வாதியாக விஜய் வந்து மாறியிருக்காரு. 4 கட்டங்களாக வந்து மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை வந்து அறிவித்தார். அதே மாதிரி தமிழகம் முழுக்க விஜய் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாராம். அதில் மாவட்ட வாரியாக மக்களை சந்தித்து மக்களோட பிரச்சனைகள் என்னென்னு கேட்டு அவங்கள நேரில் சந்தித்து கள அரசியல் பண்ணுறதுக்கும் விஜய் வந்து தயாராகிட்டு வந்துட்டுருக்காரு. இது ஒரு புறம் இருக்குது. 2026 தமிழக சட்டசபை தேர்தல் பணியிலையும் வந்து விஜய் தீவிரமாக வந்து ஈடுபட்டு வந்துட்டுருக்காரு. மாவட்ட நிர்வாகிகள் தவிர்த்து மாநகரம், பேரூராட்சி, ஒன்றிய வரைக்கும் வந்து நிர்வாகிகளை வந்து நியமனம் பண்ணணும். 70,000 பூத் கமிட்டி உறுப்பினர்களை வந்து தேர்வு பண்ணணும் அப்படின்னு ஒரு சைடு பார்த்திங்கன்னா விஜய் இந்த வேலையை வந்து பார்த்துட்ருக்காரு. இன்னொரு புறம் வந்து அந்த தேர்தல் வியூக நிபுணர்களோடையும் வந்து விஜய் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டுருக்காரு. அப்போ வந்து எல்லா டேரக்ஷன்லையும் பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் வந்து விஜயால் பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து மக்களில் பல பேர் பார்த்திங்கன்னா வந்து நம்புகிறாங்க. அதனால தான் வந்து அவர் வந்து ஒரு மாநாடு நடத்தி ஒரு கூட்டத்தில் வந்து பேசும்பொழுது எக்கச்சக்கமான மக்கள் வந்து கூடுனாங்க. விஜயை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கூடின கூட்டமாக இருந்தால் கூட விஜய்க்கு வந்து செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து அந்த மாநாடு வந்து நமக்கு வந்து காமிச்சிது. அதனால் விஜயால் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியுதோ முடியலையோ வாக்குகளை வந்து பிரிக்க முடியும். வலுவான ஒரு கூட்டணி அமைச்சார் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து ஒரு எதிர்கட்சியாக கூட வந்து வரலாம். என்ன வேணாலும் வந்து அரசியல் களத்தில் வந்து நடக்கலாம். அந்த மாதிரி சூழலில் தான் வந்து ஒன் இந்தியா தமிழ் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது விஜய் வந்தார் அப்படின்னா அது வந்து யாருக்கு வந்து நல்லது, திமுகவுக்கு நல்லதா, அதிமுகவுக்கு நல்லதா, பாஜகவுக்கு நல்லதா, யாருக்கும் நல்லது இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. மொத்தம் 14,698 வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. அதில் வந்து விஜயோட வருகை யாருக்குமே நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 6,886 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மொத்த வாக்கு சதவீதத்தில் 46.85% ஆகும். திமுகவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு 28.3% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. 4,160 பேர் வந்து திமுகவுக்கு நல்லது அப்படின்னு ஓட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு 2,131 பேர் வந்து ஓட் போட்டிருக்காங்க. 14.5% ஆகும் இதோட பர்சன்டேஜ். பாஜகவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு 10.35% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. 1,521 வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. இப்போ இதில் நல்லது அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும் பொழுது யாருக்குமே நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் மெஜாரிட்டி கிடச்சிருக்கு. அப்போ யாருக்குமே நல்லதில்லை அப்படின்னா எல்லாருக்குமே அது கெட்டது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ வந்து தனித்து விஜய் நின்னா கூட விஜய்க்கு விழுற சில வாக்குகள் வந்து அதிமுகவுக்கோ, திமுகவுக்கோ, இல்லைன்னா பாஜகவுக்கோ, நாம் தமிழருக்கோ போட வேண்டிய வாக்குகள் தான் விஜய்க்கு வந்து வரும். அப்போ வந்து விஜய் வர்றது அப்படிங்கிறது எல்லா கட்சியுமே வந்து பாதிக்கும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு புறம் திமுகவுக்கு நல்லது அப்படின்னு அதிக பேர் 28.3% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து எதுக்காக அப்படின்னா, இப்போ திமுக கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. திமுகவுக்கு எதிராக பார்த்திங்கன்னா அதிமுக பிரிஞ்சிருக்காங்க, நாம் தமிழர் தனிச்சிருக்காங்க. விஜயும் வந்து திமுகவுக்கு அகைன்ஸ்டாக தான் வந்து நிற்கிறாரு. அப்போ வந்து திமுக ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப திமுகவை எதிர்த்து வலுவான கூட்டணி இல்லாமல் தனித்தனியாக வந்து இந்த மாதிரி கட்சிகள் பிரிஞ்சு இருக்கிறது திமுகவுக்கு தான் வந்து ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி தான் 28.3% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. நன்றி.